ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், பள்ளிப்பாளையம் ஆலப்பாளையம் படவீடு கூட்டு குடிநீர் திட்டம், மோகனூர் புதிய குடிநீர் திட்டம், ராசிபுரத்தில் புதிய அரசு மாவட்ட மருத்துவமனை, திருச்செங்கோட்டில் புதிய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சித்த மருத்துவமனை கட்டடம், நாமக்கல் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம், சேந்தமங்கலத்தில் சார் பதிவாளர் அலுவலக கட்டடம், ராசிபுரம் திருவள்ளூர் கல்லூரியில் புதிய கட்டடம், குமாரபாளையத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், நாமக்கல் அறிவுசார் மையம், தினசரி சந்தை, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், புதிய பேருந்து நிலையம், திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கலைக்கல்லூரி திறப்பு, 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பால் பண்ணை பால் பதப்படுத்தக்கூடிய ஆலைன்னு ஏராளமாக செஞ்சு தந்திருக்கிறோம். அந்த உரிமையோடும் இன்னும் நிறைய செஞ்சு தர வேண்டும் என்ற உறுதியோடும் தான் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆனால் பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்படி சாதனைகளை பட்டியலிட்டு பேசுகிறாரா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு? அலங்கோலத்துக்கும் அவலத்துக்கும் எடுத்துக்காட்டா ஒரு ஆட்சியை பழனிசாமி நடத்திட்டு இருந்தார். குட்காவில் ஆரம்பிச்சு நெடுஞ்சாலை வரைக்கும் ஊழல்கள், முறைகேடுகள், கூவத்தூர் தொடங்கி குடநாடு கொலை வரைக்கும் விலகாத மர்மங்கள், தூத்துக்குடி துப்பாக்கி சுடு முதல் பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகள் வரைக்கும் மக்கள் கதறல்கள். பழனிசாமி ஆட்சியில் எதிலும் கலெக்ஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன், எதுக்கெடுத்தாலும் கமிஷன். வள்ளுவருக்கு காவி பூசினாலும் கப்சிப், எம்ஜிஆருக்கு காவி பூசினாலும் கப்சிப். இதுதான் பழனிசாமியுடைய ஆட்சியின் நிலைமை. அதிமுக ஆட்சியே இவ்வளவு கேவலமாக இருந்துச்சுன்னா என்டிஏ ஆட்சின்னு பாஜக தமிழ்நாட்டில் மொத்தமாக ஆட்டம் போட ஆரம்பித்தா என்ன ஆகும்? மதவாதம் தலை தூக்கும், கலவரங்கள் உண்டாகும், மக்கள் பிளவுபடுவாங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படும், குலக்கல்வியை கொண்டு வருவாங்க. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் உருவாக்கின இந்த நவீன தமிழ்நாட்டை வளர்ச்சியை நாசப்படுத்திடுவாங்க. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினரோட இடஒதுக்கீட்டை பறிப்பாங்க. சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டை மகாராஷ்டிரா பாணியில் ரத்து செய்வாங்க. தமிழை சிதைக்க இந்தியை திணிப்பாங்க. ஏன்? தமிழ்நாடு என்ற அடையாளத்தை அழித்து தட்சிண பிரதேசன்னு பெயரை மாற்றிடுவாங்க. அதுக்காகத்தான் பாஜகவுக்கு பழனிசாமி வாக்கு கேட்டு வரார். அதனால தான் இந்த தேர்தலை தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை நீங்க கொடுக்கணும். தவறுக்கு மேல் தவறுகளை செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளில் இருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜக என்கிற வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளில் இருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு விடக்கூடிய தடை கற்கள். எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும்.
டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்னு சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடு மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். நினைச்சு பாருங்க, 2021 உங்க ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்தோம். இன்றைக்கு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சிருக்கிறோம். ஏன்? இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளும் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். எந்த அளவுக்குனா, மக்கள் மனசை வெல்லணுமோ தமிழ்நாட்டில் திமுக என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அங்க முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் என்ன மாதிரியான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துகிறாருன்னு பார்க்கணும். அதை அப்படியே அந்த மாநிலத்தில் செயல்படுத்தினா போதும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லாட்சியை கொடுக்கிற காலத்தில் தான் திராவிட மாடல் ஹீரோ ஆஃப் இந்தியா என்று பெயர் எடுத்திருக்கு. அப்படிப்பட்ட நம்மோட திட்டங்களை நான் கொஞ்சம் ரிவைன் பண்ணி சொல்லட்டுமா? மே 7, 2021 முத்துவேல் கருணாநிதி என்னும் ஸ்டாலின் என்னும் நான் என்று தலை நிமிர்த்தி சொன்னேன்னு. என்ன காரணம்? இனி தமிழ்நாடும் தலை நிமிர்ந்து எல்லாருக்கும் நம்பிக்கை பிறந்துச்சு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இருக்கிறேன். முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே மகளிர் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் விடியல் பயணம் செய்யலாம்னு உத்தரவிட்டேன். அதைத் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1,31,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1,000 ரூபாயை வழங்கி கொண்டிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இனி உங்களுடைய உரிமை தொகை நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 1000 அல்ல 2,000 ரூபாயாக உயரப்போகுது. அரசு பள்ளியில் படித்து காலேஜ் போகிற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். இனி இந்த தொகை 1,500 ரூபாயாக உயரப்போகுது. 19 லட்சம் பள்ளி மாணவர்கள் சூடா சுவையா சத்தான உணவை வழங்குகிற காலை உணவு திட்டம். இந்த திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வரை 2.0 ஆட்சி வந்ததற்கு பிறகு 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய போறோம். பல லட்சம் உயிர்களை பாதுகாக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம். விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடின பல்லாயிரம் பேரோட உயிர்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு 48. பாதம் பாதுகாப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம். ஒன்றிய அரசை பின்பற்ற போறதா சொல்லி இருக்கக்கூடிய தோழி விடுதி. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். கலைஞர் கனவு இல்லம். இப்படி நாள் முழுக்க என்னால் பட்டியலிட முடியும். 2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக உங்களுடைய ஆதரவை கேட்டு வரும்போது அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையை உறுதிமொழிகளாக கொடுத்துட்டு தான் நான் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் எதிர்கால தமிழ்நாட்டை கட்டமைக்க போகிற செயல் திட்டத்தை சூப்பர் ஸ்டாராக கிளம்பி இறக்கியிருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது பாட்டு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்லும்.
இதுதான் தேர்தல் அறிக்கை, நம்மோட தேர்தல் அறிக்கை. அதில் என்னென்ன ஹைலைட்? இங்கே இருக்கக்கூடிய மகளிரை நான் கேட்குறேன், உங்கள் அண்ணன் இந்த ஸ்டாலின், உங்கள் அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்க போகிற கூப்பன் எவ்வளவு? ஆ, 8000. கரெக்டா? மகளிர்லாம் இப்போவே வீட்டுக்கு என்ன புது பொருள் வாங்கலாம்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? எவ்வளவு? இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோக பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளின் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். தயவுசெய்து வீட்டுக்காரனை கேட்டுறாதீங்க, குழப்பிடுவாங்க உங்களை. ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனைனா அந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து 20 லட்சத்திற்கு மேற்பட்ட அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போகிறோம். உயர்கல்வி படித்து முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாதம் பயிற்சி வழங்க போகிறோம். பால் கொள்முதலில் லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்கு உயர்த்தப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். மேற்கு மாவட்டங்களில் தொழில் மற்றும் வேளாண் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல 2000 கோடி ரூபாயில் சிறப்பு தொழில் வளர்ச்சி திட்டம். நாமக்கல்ல ஜவுளி குழுமம்னு ஏராளமான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் சொன்னதை செய்வோம். இப்படி நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு தொலைநோக்கு பார்வையோட நாம் செயல்பட்டு கொண்டிருந்தா எப்படியெல்லாம் பின்னோக்கி இழுக்கலான்னு பாஜக சதி திட்டம் போடுது. தெற்கு மறுபடியும் தேயணும்னு பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிளான் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. தொகுதி மறுசீரமைப்பு அநீதிக்கு எதிராக நாம் நடத்திட்டு இருக்கிறது போராட்டம் இல்லை, போர். போர்கள் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. முதல்ல சமூக நீதி போர். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்தப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல திருத்த வச்சது தமிழ்நாடு தான். அடுத்து மொழி போர். தாய் கொடுத்த உயிரை தாய்மொழிக்கு தந்த கட்டாய இந்திய விரட்டிய வீரம் சுரிந்த வரலாற்றுக்கு சொந்தமன் நம்முடைய தமிழ்நாடு. இந்த போர்ல தான் நேருவினுடைய உறுதிமொழியும் வந்துச்சு. பேரறிஞர் அண்ணாவுடைய இருமொழி கொள்கையும் உருவாக்கினார். இப்போது நடக்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் உரிமைக்கான போர். ஏன் இந்த போர்னா, இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய நாட்டில் பசியும் வறுமையும் அதிகமாகி இருக்கு. இதை சரி செய்யணும்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நாட்டோட முன்னேற்றத்தையும் தேச நலனையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில், அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு இன்னும் பல மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தணும். இப்போ என்னடான்னா, உங்கள் மாநிலத்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னா, இதே காலகட்டத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருக்கிற சில மாநிலங்களுக்கு தான் விகிதாச்சாரப்படி அதிக இடம் கிடைக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 1971 சென்சஸ் படி
தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 1971 தமிழ்நாட்டினுடைய சென்சஸ் படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 4 கோடி. உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை 8 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை 20 கோடிக்கு மேல் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு அவங்களுக்கு 3 மடங்கு வித்தியாசம். இப்படி இருக்கும்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா அது நியாயமாக இருக்குமா? இதை உணர்ந்துதான் இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் தொகுதி மறுசீரமைப்பு முடிவை தள்ளி போட்டாங்க. இந்த திட்டத்தை இவ்வளவு அவசரமாக மோடி செய்ய வேண்டிய ரகசியம் என்ன? இப்படி ஒரு அநீதி நடந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய குரல் வலுவிழந்துடும். நம்முடைய எம்பிக்களுக்கு பவர் இல்லை, எம்பிக்கள் பவரே இல்லை. டெல்லி அதிகார வர்க்கம் தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்குமா? நமக்கு எந்த திட்டமாவது கிடைக்குமா? தென்னிந்தியாவிலிருந்து பிரதமர் உருவாகணும்னா நடக்காது. இனி அதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சொந்த நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டு மக்கள் 2ஆம் குடிமகளாக மாற்றப்படக்கூடியதை அனுமதிக்கலாமா? இந்த ஆபத்து தான் தொகுதி மறுசீரமைப்பு. நம்ம என்ன கேட்கிறோம்? கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க நினைக்காதீங்க. வரி பணத்தை மட்டும்தான் தமிழ்நாடு உங்களுக்கு தரக்கூடியது தேவையா? வரி பணத்தை நம்ம தரோம், அதை பெற்றுக்கிறாங்க. பாஜகவோட அதிகாரத்தை முறை அடக்கிற காலம் வந்துருச்சு. தலைவர் கலைஞர் பராசக்தியில் ஒரு வசனம் எழுதியிருப்பார்.